ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் ஹரிஷ் இருந்துட்டு புரோக்கரை வர சொல்கிறாங்க. என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ மேஸ்திரியோட ஃப்ரெண்டு தானே? ஆமாண்ணே, நான் அவரோட ஃப்ரெண்டு தான். இது என் தங்கச்சி பேர் சந்தையா. இவளுக்கு திரும்ப இவளை ஊருக்கு போகிற மாதிரி கிடையாது. இங்கே தான் நாங்கள் செட்டில் ஆக போகிறோம். இவ என்னுடைய தங்கச்சி. அதனால் இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னப்பா நீ இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிற? இங்கே எல்லாருமே தமிழ்கார பையன் தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், மேஸ்திரி உன் ஃப்ரெண்டு தானே, பேசாமல் மேஸ்திரிக்கே உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியது தானே. ஏன்னா மேஸ்திரியை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் இருந்தும் எதுக்காக உன் தங்கச்சியை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் எப்படி அவங்க வீட்டில் பொண்ணு கொடுக்குறது? ஏன்பா ஊர்க்காரங்க சொல்கிறத நீயும் நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சேரனை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹரிஷ் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சந்தையாக இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சேரனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சந்தையாக இருந்துட்டு ஒரு நிமிஷம் சேரன் கூட பழகினது இது எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக நம்ம ஹரிஷ் இருந்துட்டு என்னாச்சு சந்தையா, உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம். நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.